இன்னைக்கு ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்று முருங்கைக்கீரையை வச்சு பொடி எப்படி செய்யறதுன்னு, இன்னொன்று முருங்கைக்காயை வச்சு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சூப்பரா முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீரை எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு 5 கட்டு அளவு கிடைச்சது. இதை நல்லா உருவி எடுத்துக்கோங்க. உருவ கஷ்டமா இருக்கிறவங்க ஈவினிங் டைம் துணியிலையோ இல்லைன்னா நியூஸ் பேப்பர்லயோ சுத்தி வச்சுட்டா அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா இலையெல்லாம் உதிர்ந்துரும். அப்படி கூட நீங்க எடுத்துக்கோங்க. பூச்சி எதுவும் இல்லாம பழுத்த தலை இல்லாம கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல கிளீன் பண்ணி வச்ச எல்லா முருங்கை இலையையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. இப்படி வடிகட்டின முருங்கை இலைய ஃபேனுக்கு அடியில ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்ல காய போட்டுருங்க. இந்த மாதிரி வெளியவோ இல்ல வெயிலையோ காய போட்டா கலர் மாறிடும். அதனால 3 நாள் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி காய போட்டு எடுத்துக்கோங்க. காய வச்ச பிறகு முருங்கையில 2 தட்டு அளவு கிடைச்சது. காய போடுறதுக்கு முன்னாடி அதிகமா இலை இருக்கிற மாதிரி இருக்கும். காஞ்ச பிறகு அப்படியே சுருங்கிரும். நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. முருங்கைக்கீரை பவுடரா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நல்லா ட்ரையா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ட்ரையான முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இலை நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கு பாருங்க. நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சாச்சு பாருங்க. ஜார் ஃபுல்லா போட்டோம், ஆனா இந்த அளவுக்கு தான் பவுடர் கிடைச்சிருக்கு. இதையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நிழல்ல காய வச்சாதான் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா ஆற விடுங்க. இதே போல மீதி இருக்கிற முருங்கைக்கீரையும் அரைச்சுக்கணும். அதே மிக்ஸி ஜார்ல மீதம் இருக்கிற முருங்கைக்கீரையை போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதையும் ஏற்கனவே அரைச்சு போட்டு வச்சதுலயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிருச்சு. முருங்கைக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம மூளையை ஆரோக்கியமா வச்சுக்க முருங்கை இலை பொடியை பயன்படுத்தலாம். கல்லீரல்ல ஏற்படுற விஷத்தன்மை நச்சுத்தன்மை தடுக்கிறதுக்கு முருங்கை இலை இல்லைன்னா முருங்கைப்பூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்லீரலை பாதுகாப்பாகவும் வச்சுக்குது. ஆறிடுச்சு. ஆறின பிறகு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சிறுநீரக பாதையில ஏற்படுற தொற்றுக்களை சரி செய்து முருங்கைக்கீரை பொடியை 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சுடுதண்ணில போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். அப்படி குடிச்சு வந்தா நம்ம உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்றப்ப பிளட்ல உள்ள சுகர் லெவல் கம்மி பண்ணுது. பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. வயிற்றுல இருக்கிற புண்ணு அல்சர் எது இருந்தாலும் புண்ணை சரி செய்யற தன்மை இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்கு. 1 டம்ளர் மோர்ல 1/2 டீஸ்பூன் அளவு அரைச்ச முருங்கைக்கீரை பொடியை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு குடிக்கிறேன். செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வாரத்துல ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையை சாப்பிடணும். கூட்டாவோ பொரியலாவோ இந்த மாதிரி பொடியாவோ சாப்பிடுங்க. அவ்வளவுதான், முருங்கைக்கீரை பொடி ரெடி. 2வது ரெசிபி முருங்கைக்காயை வச்சு பொடி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். நான் இந்த ரெசிபிக்கு 25 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு முருங்கைக்காயா இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காயில 2 சைடும் காம்பை எடுத்துட்டு சின்ன துண்டா கட் பண்ணிக்கணும். நார் எதுவும் எடுக்க தேவையில்லை. சின்ன சைஸ்ல கட் பண்ணினா தான் சீக்கிரம் காயும். பெரிய சைஸ்ல கட் பண்ணி போட்டா காயறதுக்கு லேட் ஆகும். இதே போல எல்லா முருங்கைக்காயையும் வெட்டிக்கணும். எல்லா முருங்கைக்காயையும் வெட்டியாச்சு. பிஞ்சு முருங்கைக்காயும் இருக்கு, முத்துன முருங்கைக்காயும் இருக்கு. இதையே ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அப்பதான் வாஷ் பண்ண ஈஸியா இருக்கும். வாஷ் பண்ண தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி தண்ணியில இருந்து வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதைய அகலமான பாத்திரத்துல போட்டுக்கோங்க.
2 பாத்திரத்துல நான் போட்டிருக்கேன். பரப்பி விட்டுக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் காயும். ஃபர்ஸ்ட் ஃபேனுக்கு அடியில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில்ல காய வச்சுக்கோங்க. ஒரு 4 days காய வைங்க. நல்லா மொறு மொறுன்னு காயணும். 2 பாத்திரத்துல காய வச்சது சுருங்கி 1 பாத்திரம் அளவுக்கு கிடைச்சது பாருங்க. இந்த மாதிரி கையில உடைச்சா ஈஸியா உடையும். அப்பதான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதையே இப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சா மிக்ஸி ஜார் போயிடும். அதனால இதைய நல்லா இடிச்சுக்கோங்க. ஆட்டாங்கல்ல போட்டோ இல்ல சீரக மிளகு இடிக்கிற சின்ன குழவிலையோ போட்டு இடிச்சுக்கோங்க. இதை இடிச்சாச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம். பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே போடுறதுக்கு சரியா இருந்துச்சு. அரைச்சி எடுத்தாச்சு. இதையே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் பொடி அரைக்கிறப்ப ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிட்டீங்கன்னா குருமாக்கு கூட போடலாம். முருங்கைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் சாப்பிட்றப்ப மூளை உறுப்புக்கு போற ரத்த ஓட்டத்தை சீரா வைக்குது. மூளைய சுறுசுறுப்பா செயல்பட வைக்கிறது மட்டும் இல்லாம மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு ஃபைன் பவுடர் அளவுக்கு ஆகலைன்னா நீங்க சலிச்சுக்கோங்க. நல்லா ஆறுன பிறகு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறிடுச்சு. நான் கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். இதயத்துக்கு போற ரத்த குழாயில உள்ள கெட்ட கொழுப்பை படியறத கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரா வைக்கிறதுனால மாரடைப்பு வராம ஹெல்ப் பண்ணுது. கால்சியமும் அயன் சத்தும் நிறைய இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியமா வச்சுக்குது. முருங்கைக்காய் சீசன் அப்ப வாங்கி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா வருஷம் முழுதும் நம்ம முருங்கைக்காயை யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயில ஜிங்க் சத்து அதிகமா இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா மலட்டுத்தன்மை சரியாகும். அல்சர் ப்ராப்ளத்தை குறைக்குது. மலச்சிக்கல், வயிற்றுப்புண் போன்றவற்றை சரி செய்யுது. அவ்வளவுதான், முருங்கைக்காய் பொடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.